வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல கெம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நின்றுட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு நம்ம பெங்களூர் ஏர்போர்ட் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கதே தெரியாது அப்படின்றதான் உண்மை ஆக்சுவலி. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா 2020 தான் ஓபன் பண்ணியிருக்காங்க. பெருசா ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லாட்டாலும் ஒரு சிம்பிளான ரயில்வே ஸ்டேஷன், ஒரே ஒரு ட்ராக், ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. ஆனா பேசிக்கா எல்லா ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் வாட்டர், டாய்லெட், டிஸ்பிளே, டிஜிட்டல் டிஸ்பிளே, இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்க ஒரு சிம்பிளான ரயில்வே ஸ்டேஷன். ஆனா நிறைய பேசஞ்சர் ட்ரெயின் அப்படின்றது இந்த ரயில்வே ஸ்டேஷனை கடந்து போகுது. ஜஸ்ட் 30 ரூபாயில நம்ம பெங்களூர்ல இருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துடலாம். இங்க இருந்து உங்களுக்கு ஏர்போர்ட் போறதுக்கு ஃப்ரீ ஷட்டில் அப்படின்றது கூட ஆப்ரேட் பண்றாங்க. நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் தெரியும். ஈவன் டிசேபிள் பீப்புளுக்கு கூட டேப் எல்லாம் வச்சிருக்காங்க. பார்க்கும்போதே அமேசிங்கா இருந்தது. ஆனா சிம்பிளா இருக்கும், ஆனா நீட் அண்ட் கிளீனா அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஆனா யாருமே பயன்படுத்தல அப்படின்றதுதான் உண்மை. நம்ம போயிருந்தப்போ நம்ம மட்டுமே இருந்தோம். ஒரு சிலர் ஒரு 5-6 பேர் கூட இருந்தாங்க, அவ்வளவுதான், வேற யாரும் இல்ல. சரி, நம்ம ட்ரெயின்ல இறங்கி நம்ம உள்ள போன உடனே அந்த ஃப்ரீ செட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பஸ் இங்க இருந்து நம்மள ஏர்போர்ட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கான பஸ் அப்படின்றது காவல் இருந்து ஏசி பஸ். ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான், ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 1 கிலோமீட்டர் தொலைவுல தான் நம்ம ஏர்போர்ட் அப்படின்றது இருக்கு. பஸ்ஸும் ரொம்ப சூப்பரா இருந்தது, ஏசி போட்டு ரெடியா நின்னுது. ஸோ 30 ரூபாயில நம்ம அங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு நம்மளோட பயணத்தை ஃப்ரீயாவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த பதிவு எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா நிறைய பேர் கேப்ல இல்லது பஸ்ல இந்த மாதிரி பயணிக்கிறாங்க. ஒரு சிலர் சீப் அண்ட் பெஸ்டா பயணிக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபிளைட்ல போறது ஒரு கனவா இருக்கும். கொஞ்சம் ஒரு மினிமல் பஸ்ல, ஆனா ஆக்சுவலி ஃபிளைட்டுக்கு 1000 ரூபாய் புக் பண்ணிருப்பாங்க, கேபுக்கு 1500 ரூபாய் புக் பண்ணி பெங்களூர்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு ஆக்சுவலி வருவாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. அதை தவிர்க்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. ஏன்னா பயன்படுத்தினா நல்லது, நிறைய பேர் பயன்படுத்தினா இந்த சர்வீஸ் அப்படின்றது கண்டினியூ ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 7 ட்ரெயின் வரைக்கும் ஆப்ரேட் ஆகுது நம்ம பெங்களூர்ல இருந்து. ஆனா நிறைய ஸ்டேஷன் ஸ்கிப் பண்றாங்க இப்போ, ஏன்னா மக்கள் யாருமே இல்லை. நம்ம ட்ரெயின் ஆல்ரெடி நம்ம பதிவு போட்டிருக்கோம், இல்லைன்னா போய் பாருங்க கண்டிப்பா. பெங்களூர் பைப்னஹள்ளில இருந்து நம்ம இந்த ஏர்போர்ட் ஸ்டேஷன் வந்தோம். இப்ப ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம இப்ப ஆன் த வே நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஸோ இந்த பஸ் அப்படின்றது உங்களுக்கு T1 அந்த டெர்மினல் 1க்கு போகும். இது நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது நம்ம கெம்பகவுடா அவரோட ஸ்டாச்சு. அந்த ஸ்டாச்சுக்கு முன்னாடி ஒரு ரைட்டு போகும், அதுதான் ஆக்சுவலி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற ரூட். நிறைய பேருக்கு அது தெரியாது, அதனாலதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ நம்ம அப்படியே அவரோட லெஃப்ட் சைடு ஆக்சுவலி பார்த்தோம்னா அங்க உள்ள ஒரு ரோடு போகும், அதுதான் ஸ்ட்ரைட்டா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகும். நம்ம கடந்து உள்ள போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. நம்மளோட இந்த பதிவு முக்கியமா எல்லாருக்கும் அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பேர் இந்த மாதிரி பயணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தான். கண்டிப்பா இதை பயன்படுத்துங்க, அதனால நிறைய பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இதை சர்வீஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப கஷ்டம். ஏன்னா இப்போதைக்கு பார்க்கும்போது ட்ரெயின்ல யாருமே இல்லை, ஒரு 10 பேர் அந்த மாதிரி இருந்தது ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல அவங்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஒருத்தங்களுக்கு 30 ரூபாய், அதையும் நம்ம பயன்படுத்தல அப்படின்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அந்த டைமிங்கை பாத்துக்குங்க. உங்க ட்ரெயினுக்கும் ஆக்சுவலி ஃபிளைட்டுக்கும் மேட்சிங்கா இருந்ததுன்னா கண்டிப்பா பயன்படுத்துங்க. இந்த ஃப்ரீ ஷட்டில் பஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்பப்ப ட்ரெயின் வருதோ இந்த ஸ்டேஷனுக்கு அப்பப்ப அந்த ஃப்ரீ ஷட்டில் பஸ்ஸும் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ நீங்க பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நம்ம ஆல்ரெடி அங்க என்கொயர் பண்ணோம், அவங்க சொன்னாங்க எப்பெல்லாம் ட்ரெயின் வருமோ அந்த டைமுக்கு உங்களுக்கு பஸ் வெயிட்டிங்ல இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்ல கிளம்பிடுவாங்க. ஸோ அதனால நீங்க ரொம்ப டைம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. நம்ம ஆக்சுவலி போன உடனே கிளம்பிட்டாங்க, ஏன்னா நம்ம மட்டும் தான் லாஸ்ட் போனோம். ஏன்னா நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷனை ஒரு குட்டியா ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படி போகும்போது ஆக்சுவலி ஒருக்க செக் பண்றாங்க யாராவது இருக்காங்களா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான் இது. ஒரு சைட்ல இருந்து இந்த சைடு பார்க்கும்போது ரொம்ப குட்டியான ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ யாரும் இல்லை அப்படின்னும் போது தான் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஏர்லியா போயிருங்க, அங்க வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களோட டைமை. ஸோ அது ரொம்ப முக்கியம். நம்ம ஏர்போர்ட் பக்கத்துல போயிட்டு திரும்பவும் பஸ் பாத்தீங்கன்னா அங்கங்கே எல்லாம் சுத்தி எடுத்து நம்மள ஒரு வழியா T1ல டெர்மினல் 1ல கொண்டு விட்டாங்க. ஸோ நம்ம அங்க பார்த்தோம், நம்ம ஆல்ரெடி பயணிச்சிருந்தோம். ஸோ இங்க இருந்து நம்ம அடுத்தது அந்த T2 நம்ம பார்க்கல ஆக்சுவலி. ஸோ இதுக்கு முன்னாடி ஓப்பனிங் டைம்ல நம்ம போயிருந்தோம், அதுக்கப்புறம் T2 எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கல. ஸோ அதனால நம்ம இங்க இருந்து நம்ம நடந்தே T2 போயிட்டோம் ஆக்சுவலி. பக்கத்துலேயே தான் டெர்மினல் 2 இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ரூட் இருக்கு, நம்ம அதை விரிவா அடுத்த வீடியோல பார்க்கலாம் எப்படி நம்ம T2 போறது. அதுக்கப்புறம் T1 அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அடுத்தது இந்த பயணம் நம்ம ஏர்போர்ட் T2 பயணிக்க போறோம். அடுத்த இதுல நம்ம T2 விரிவா பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றது. தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, இமீடியட்டா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.